பாஸ்ட்ல உங்களை யாரும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கும் போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? லெட்ஸ் சே நீங்க ஒரு புது ஃப்ரெண்ட் குரூப்புக்குள்ள நார்மலா ஜாலியா இருக்கீங்க. பட் அதுல ஒருத்த மட்டும் உங்களை சும்மா மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்றீங்க, பட் அதை அப்படியே சும்மா விட்டுறீங்க. கொஞ்ச நேரத்துல அவன் உங்களை பார்த்து ஏண்டா பார்க்க எலும்பு துண்டு மாதிரி இருக்கிற அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேச வச்சுட்டு அவன் உங்களுக்கு சொல்றான். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்களும் பார்க்க கொஞ்சம் லீனா கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய பேர் ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னும் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல அவங்க கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுறது ஒரு வர்ஸ்டான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஒருத்தன் இன்சல்ட் பண்றானா, ஒருத்தன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றானா, அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானா, உங்களோட இமோஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஸோ நீ அந்த சிச்சுவேஷன்ல கோவப்பட்ட அப்படின்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடந்துட்டு, ஸோ அவன் ஃபியூச்சர்ல திரும்ப ஒன்று இன்சல்ட் பண்ணிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஈவன் இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஆகாஷும் தான் நாங்கள் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் அப்பப்போ நிறைய பேர் எங்களோட பாக்ஸிங்க்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி என்னோட ஆகாஷோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணான் ட்ரைனிங்க்கு. அண்ட் அவன் என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நாங்கள் பார்க்கும்போது அப்பப்போ பேசிக்கிறது அந்த மாதிரி தான். பட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அவன் இதுக்கு முன்னாடி என்னோட பேசும்போது லைட்டா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி என்னோட பேசியிருக்கிறான். பட் நான் அப்போ எதுவுமே சொல்லலை, நான் அப்படியே சும்மா சிரிச்சிட்டு நான் விட்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் இது திரும்ப எனக்கு கண்டினியூ ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நாங்கள் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் 7 மாதிரி நல்லாவே லேட் ஆகிட்டு. ஸோ அவசரமா எல்லா சமையல் நாங்கள் பேக் பண்ணிட்டு நாங்கள் போகிற வழியில் அவன் என்ன பார்த்து, என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இவ்வளோ லேட்டாக ட்ரெயின் பண்ணுற அப்படின்னு கேட்டான். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கேட்கலாம், என்னடா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்டா அப்படின்னு. இது டோட்டலாக டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லைனாலும் இன்டிரெக்டாக எனக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக அவனோட டோன் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் அவனை ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு, டேய் நீ இப்படி பேசினது எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுடா, நீ இப்படி பேசினது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவனை சீரியஸாக பார்த்துட்டு நான் சொன்னேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ நீ யாருக்காவது இப்படி பவுண்டரி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்ன ஆக்வர்ட் சைலன்ஸ் ஒன்று உங்கள் 2 பேருக்குள்ளே வரும். ஆல்மோஸ்ட் இந்த ஆக்வர்ட் சைலன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் ஓகேடா அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட்டி அவன் சொன்னான். விஷயம் என்னன்னா, நம்ம பேசிவாக நல்ல புள்ள மாதிரி தான் இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஸ்கூலில் டீச்சர் கிட்ட தான் நம்ம போயிட்டு சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருந்துருக்கிறோம். பட் லைஃப்ல நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு சொல்றதுக்கு ஒரு டீச்சர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம தான் அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம இப்படி பவுண்டரி கிரியேட் பண்ணும்போது, நம்ம இப்படி பேசும்போது மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. பட் இது ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. ஏன்னா இதே விஷயத்த உங்களுக்கு யாரும் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் மற்றவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணும்போது நீங்க பவுண்டரி கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது ஃபார்முலா ஒன்று படிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் நீங்க உள்ளுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை ஹானஸ்டா சொல்லுங்க. யாரும் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது இவன் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தானே உண்மைக்குமே எப்படியும் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம வெளியே சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, லெட்ஸ் சே நீங்க ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டீங்க, நீ இப்படி பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் அவங்க திரும்ப பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். அண்ட் இதை சொல்றதை விட செய்யறது ரொம்பவே கஷ்டம் தான். நீங்க சொல்லணும், நீ என் கூட பேசுற விதத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணல, உன்னால இதை சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகாது, நம்ம பேசுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஹார்ட் பவுண்டரி நம்ம கிரியேட் பண்ணணும். இதை சொல்லும்போது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதை பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு ரொம்பவே கட்ஸ் வேணும். பட் உங்க பவுண்டரியை யாரும் கிராஸ் பண்ணும்போது நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ரிமூவ் ஆகணும். நீங்க அந்த பர்சனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து இந்த வீடியோ நம்ம லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கான 4 ஹேபிட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. Until next time, do what you hate to do, but do it like you love it. Peace.